அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஆர்.எஸ். கிருஷ்ணன் பேசுகின்றேன். வாழ்க வளமுடன். நாம் ஆரோக்கியமாக வாழ சாப்பிட வேண்டிய உணவுகள் பற்றியும் சாப்பிடக்கூடாத உணவுகள் பற்றியும் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் வைட்டமின்கள் பற்றி பார்த்து வருகின்றோம். நேற்று வைட்டமின் டி பற்றி பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி என்று பார்ப்போம். இந்த வைட்டமின் டி நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் சரி செய்து கொள்வதுடன் தினமும் காலை வெயில் உடம்பில் நேரடியாக படுமாறு 10 நிமிடங்கள் இருந்தால் வைட்டமின் டி அதிகம் கிடைக்கும். இதனால் விந்தணுக்கள் அதிகமாவதோடு வலிமையாகவும் மாறும். அதே நேரம் வெயில் உடலில் படுவதும் தவறு. ஏனென்றால் அதிக நேரம் வெயிலில் இருக்கும்போது உடல் சூடாகி விந்தணுக்களை பாதிக்கும். சூரிய ஒளி உடலில் படாமல் நிழலில் நின்று கொண்டு உள்ளங்கையை மட்டும் 15 நிமிடம் முதல் 30 நிமிடம் வரை வெயிலில் காட்டினால் உடலுக்கு தேவையான வைட்டமின் டி கிடைத்துவிடும். முழு உடலையும் வெயிலில் காட்ட வேண்டியதில்லை. இதனால் உடல் சூடாகி விந்தணுக்கள் பாதிப்பது தவிர்க்கப்படும். முட்டை, பால் பொருட்கள், மீன் எண்ணெய், மாமிசம், வெண்ணெய், காய்கறிகள், கீரைகள், பருப்பு வகைகள், கொட்டைகள் முதலியவற்றில் அதிகமாக உள்ளது. வைட்டமின் டியை உணவிலிருந்து மட்டுமல்ல, சூரிய ஒளியிலிருந்தும் தோல் தயாரித்து கொள்ளும். ஒரு நாளுக்கு ஒருவருக்கு 500 IU முதல் 3500 IU வரை தேவைப்படும். வைட்டமின் டி குறைந்தால் எலும்புகள் மற்றும் தோல் பாதிப்பு ஏற்படும் என்பதால் வைட்டமின் டி உள்ள உணவுகளை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். சூரிய ஒளி நம் மீது படும்படி காலை வெயிலில் சிறிது நேரமாவது நிற்க வேண்டும். அடுத்ததாக வைட்டமின் இ பற்றி பார்ப்போம். செல்களின் ஸ்திரத்தன்மையையும் வலிமையையும் பாதுகாக்க வைட்டமின் இ துணை புரிகிறது. வைட்டமின் இ இல்லாவிட்டால் வைட்டமின் ஏ மற்றும் சி ஆகிய 2 வைட்டமின்களும் உடலில் அழியும். இந்த 2 வைட்டமின்களை பாதுகாப்பது தான் ஈயின் முக்கிய வேலை. இது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துகிறது, தசைகளை வலுவாக்குகிறது. கணவன் மனைவி இருவர் உடலிலும் வைட்டமின் இ சத்து தேவையான அளவு இருக்க வேண்டும். போதிய அளவு இல்லை என்றால் குழந்தை பிறக்கும் வாய்ப்பு குறைவு. அப்படியே கருத்தரித்தாலும் கருச்சிதைவு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. தோலின் உலர்வு தன்மையை போக்கவும் தோல் இளமையுடன் இருக்கவும் இந்த வைட்டமின் தேவை. சூரிய ஒளியினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க வல்லது. இரத்த சோகை நோயை குணப்படுத்தும். இரத்த நாளத்தில் கொழுப்பினால் ஏற்படும் அடைப்புகளை கரைக்கும் தன்மை வைட்டமின் இக்கு உள்ளது. அமெரிக்க பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் இதை பற்றி ஆராய்ந்து வைட்டமின் இ மூளையில் ஏற்படும் திடீர் அதிர்வுகளை தடுக்கவும் நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கவும் தேவை என கண்டுபிடித்துள்ளனர். இந்த வைட்டமின் குறைந்தால் தோல் நோய்கள் ஏற்படும், ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படும், உடல் பலகீனம், சோம்பேறித்தனம் ஏற்படும், பெண்களின் கர்ப்ப உறுப்புகள் பாதிக்கப்பட்டு கருச்சிதைவு ஏற்பட காரணமாக அமையலாம். தாவர எண்ணெய் வகைகள், முட்டையின் மஞ்சள் கரு, பருப்பு வகைகள், கொட்டை வகைகள், தானியங்கள், பட்டாணி, ரவா, புழுங்கல் அரிசி, முட்டை, சூரியகாந்தி விதை, லெட்டுஸ் கீரை, சோயாபீன்ஸ், கோதுமை ஆகியவற்றில் இந்த வைட்டமின் சத்து கிடைக்கிறது. நான் மீண்டும் நாளைய பகுதியில் இன்னும் இதை பற்றி பார்ப்போம். எனது கிருஷ்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.